நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. வசந்த காலமே நீர் வந்து தங்குமே, ஆளும் இறைவனே என்னில் வாழ வாருமே. வசந்த காலமே என்னில் வந்து தங்குமே, வாழும் இறைவனே என்னில் வாழ வாருமே. வசந்த காலமே அருளின் வடிவமே என்னை ஆளும் தெய்வமே, அருளின் வடிவமே என்னை ஆளும் தெய்வமே, கருணை வெள்ளமே என்னை கதி சேருமே. வசந்த காலமே Do not sin anymore. யோவான் 4:50. இனி பாவம் செய்யாதீர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, St. John Chrysostom quotes, in Bethsaida pool sick people cured their bodies, while in baptism those same sick cure their souls. Over there only sick could eventually be cured every now and then. Baptism, however, cures always and everybody. In both cases God's power is evidenced through water. பெத்சதா குளத்தில் நோயுற்றோர் உடல் நலமடைந்தனர். திருமுழுக்கில் நோயுற்றோர் ஆன்ம நலன் அடைகின்றனர். குளத்தில் சில வேளைகளில் ஒருவர் மட்டும் நலம் பெற்றார். திருமுழுக்கு எப்பொழுதும் அனைவரையும் குணமாக்குகிறது. நீரின் வழியாக இறை ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் இது சாதாரண தண்ணீர். அந்த தண்ணீரை நம் தலையின் மீது ஊற்றி குரு பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்னும் பொழுது அந்த தண்ணீர் ஆற்றல் பெறுகிறது. நம்முடைய கர்ம பாவத்தையும் ஜென்ம பாவத்தையும் போக்குகிறது என்பது நம்முடைய விசுவாசம், டாக்மேட்டிக் ஃபெய்த். ஆகவே இந்த இறை ஆற்றல் நீரின் வழியாக செயல்படுவதுதான் நம்முடைய அருட்சாதனங்கள். இன்றைய வாசகங்களை பார்த்தீர்கள் என்றால் முதல் வாசகம் சரி, நற்செய்தி வாசகம் சரி, அந்த நீரின் வழியாக கடவுள் எப்படி குணம் தருகிறார். நம்முடைய தாகத்தை தணிப்பது ஒரு பக்கம், ஆன்ம தாகத்தையும் தீர்ப்பது மறுபக்கம். இந்த ஆன்ம தாகத்தை தீர்த்திடவே ஆண்டவர் இயேசு வந்தார். இந்த தாகம் தணியாது. அதே போன்று இவ்வுலகம் தரக்கூடிய நிம்மதியானது தாகத்தை தணிக்கக்கூடியது எதுவும் இருக்காது. ஆனால் தீர்க்கமான முடிவை தருவது ஆண்டவருடைய அருள். ஆகவேதான் 38 ஆண்டுகள் அந்த குளத்தின் கரையிலேயே கிடக்கிறார் இவர். யாரும் உதவி செய்வதற்கு இல்லை. குணம் பெற விரும்புகிறாயா? ஐயோ, அதை விட்டா வேற என்னங்க எனக்கு குணம் பெறு, அவனை கட்டிலை தூக்கி கொண்டு போ என்ற வார்த்தைகளிலே அவர் குணத்தை தருகிறார். அதைத்தான் நாம் அந்த ஆராதனை பாடலில் பாடினோம். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே நேர்த்தியாக பேசியே அந்த வார்த்தை வழியாக நீ குணம் தருகிறாய், நலம் தருகிறாய், தாகத்தை தீர்க்கிறாய். அதைத்தான் சமாரிய பெண்ணும் அந்த நடுப்பகல்ல சுட்டெரிக்கும் வெயிலிலே தண்ணீர் எடுக்க வந்தவள், யாரையும் சந்திக்க கூடாது என்று வந்தவள் இயேசுவை சந்திக்கிறார்.
அவளுக்கு அது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா? அவன் நினச்சிருப்பான், என்னடா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இந்த மனுஷன் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, பத்தாவதுக்கு என்கிட்டயே தண்ணி கேட்குறாரு, என்கிட்ட பேசவே மாட்டாங்க யூதர்கள், பேசுறது மட்டும் இல்லை தண்ணி வேற கேட்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனக்கண் திறக்கப்படுகிறது. சாதாரண மனிதனிலிருந்து யாக்கோபை விட பெரியவராக, தீர்க்கதரிசிகளில் பெரியவராக. ஆகவே பாருங்கள், தண்ணீர் எடுக்க குடம் சுமந்து வந்தவள் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிக்கும் அப்போஸ்தல பெண்மணியாக மாறுகிறாள். இயேசுவின் வார்த்தை அவரை தொட்டதினால் அங்கேயும் அந்த பாவ வாழ்க்கையை தொடுகிறார். ஆகவே என்ன சொல்லுவாங்க, அளந்து போயிட்டா. ஐயோ, என்னுடைய நிலம் எப்படி இவருக்கு தெரியும்? ஒருவேளை இவர் மெசியாவாக இருப்பாரோ, நீங்களே வந்து பாருங்கள் என்று மக்களுக்கு போய் சொல்லுவோம். ஏன்னா இவ பேச்சை நம்ப மாட்டாங்க, இவ பெருசா இவ யாரு தெரியாது, இவ பேச்சை நம்புறதா, என் பேச்சை நம்பாவிட்டால் நீங்களே போய் பாருங்கள் என்று இயேசுவை அறிவிக்கும் அப்போஸ்தல பெண்மணியாக மாறுகிறார். Now no longer carries his bed on his shoulders, but in truth he takes upon him the cross of him who pitied him. இப்பொழுது தன் படுக்கையை தோளில் சுமக்கவில்லை, உண்மையில் தன் மீது பரிவு கொண்டவரின் சிலுவையை அவன் சுமக்கிறான். எப்படி? அவன் சுமந்து போகும்போதே சொல்றாங்க, என்னடா இவன் இத்தனை ஆண்டு காலம் படுத்தே கிடந்தான், இப்ப கட்டில தூக்கிட்டு போறான்னு சொல்லி ஆச்சரியத்தில் கண் மிரள வேணும், வாய் புழக்கணும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏண்டா பெட்டை தூக்கிட்டு போற, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சே, செய்யக்கூடாது செய்கிறாய். ஆற்றல் மிகுந்த காரியம் உண்டு அங்கு நடைபெற்றதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் சுலபமா சொல்ற பாருங்க, நீ என்னையா சொல்றது, என்னை குணமாக்கியவர் கட்டிலை தூக்கி கொண்டு நடக்க சொன்னா நான் நடக்கிறேன். யார் அந்த ஆளு எனக்கு தெரியாது. இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். உண்மையை அவன் ஒட்டுக்கொள்ள மாட்டான். ஏதாவது ஒரு வகையில நினைவில களங்கம் இருக்கிறது என்று சொல்வதை போல கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கதை கற்பிப்பான. ஆகவே செயின்ட் ரமோனோஸ் மெலோடியோஸ் என்ற ஒரு புனிதர் கூறுகிறார், ஓ பேப்டைஸ் ஒன், நம் ஒவ்வொருவரும், see you are made new, bend your back no longer beneath your sins, the cross is yours for support, lean upon it, take it into your prayer, into your table, to your bed, take it everywhere as your title to glory. திருமுழுக்கு பெற்றவரே, நீ புதிதாக ஆக்கப்பட்டுள்ளீர், இனிமேல் பாவத்தின் பக்கம் சாயாதே, உனக்கு சிலுவை ஆதாரமாக உள்ளது, ஆதரவாக உள்ளது, அதன் மேல் சாய்ந்து கொள், அதை உன் ஜெபத்தில் உனது மேஜைக்கு படுக்கைக்கு எங்கும் மகிமையின் அடையாளமாக எடுத்துச் செல். There is no force so mighty in the world as perseverance. Helen Keller. சிலுவை மீது பற்று கொண்டிருங்கள். சிலுவை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். உலகம் நமக்கு பல வகையான மூடத்தன்மையான பழக்க வழக்கங்களை, மூடப்பழக்கத்தை கொடுக்கக்கூடும். இதெல்லாம் துன்பம் வராத வீடு எது, கஷ்டம் இல்லாத வீடு எது, எல்லாத்திலும் உண்டு. இவ்வுலக விடாமுயற்சியை போன்று வல்லமையுள்ள சக்தி வேறு எதுவும் இல்லை. Let us take time to look and be surprised. Time to laugh. It is a music for the soul. Time to pray. It is the greatest power on earth. Time for earth speaks harmony and balance. Time to love, reason for living. Time to die is a part of life. நாம் நேரத்தை ஒதுக்குவோம். பார்க்க ஆச்சரியப்பட, சிரிக்க அது ஆன்மாவின் ராகம், செபிக்க அது புவியில் மிகப்பெரிய சக்தி, இயற்கையுடன் அது ஒற்றுமை சமநிலையை வெளிப்படுத்துகிறது, அன்பு செய்ய அது வாழ்வின் ஆதாரம், இறக்க அது வாழ்வின் ஒரு பகுதி. We hear and forget, we see and remember, we do and understand. Chinese proverb. ஆகவேதான் பிள்ளைகளுக்கு எழுத சொல்வார்கள், டிராயிங் போட சொல்வாங்க, கருத்து படங்களை வரைய சொல்வார்கள். ஏனென்றால் கேட்டு மறக்கிறோம், பார்த்து நினைவு கொள்கிறோம், செயலாற்றி அறிகிறோம். We have to fix our eyes in Jesus. We need Him, His grace, to plunge into the waters of prayer, waters of confession, and of the opening of our spirit. நாம் நமது கண்களை இயேசுவில் வைக்கிறோம். நாம் ஜெப வாழ்வு
தண்ணீரில் மூழ்க, பாவங்களை அறிக்கையிட, பரிசுத்த ஆவியால் நிரம்ப அவரின் தயவு நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. புற தூய்மை நீரால் அமைவது போல அகத்தூய்மை வாய்மையால் அமையும். தூய்மை வாய்மை என்பதினால் அமையும். தண்ணீரிலும் மூழ்கவில்லை, பன்னீரிலும் குளிக்கவில்லை, இயேசுவின் வார்த்தையாலே குணமானார். நேற்று தினம் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே குணமடைவான். வார்த்தையால் குணமடைந்தது. ஆகவே ஜெபிப்போம். ஆண்டவரே, Lord Jesus, strengthen our faith in you as healer of our sins and source of our eternal life. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்கள் நிலை வாழ்வின் ஆதாரமும் பாவம் போக்கி குணமளிக்கும் வல்லவர் என்பதில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.